ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேலார் வெர்சஸ் டேபுலர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலார் ஃபங்க்ஷன்னா என்னென்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ வந்து நம்பராக இருக்கலாம், டேட்டாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸு, சம்மக்ஸு, கால்குலேட், இந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சு நம்ம மெஷர் எழுதிட்டு அந்த மெஷரை நம்ம ட்ராக் பண்ணி நம்மளுடைய ரிப்போர்ட் பேனில் எடுத்து போடும்போது அது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ எதெல்லாம் சிங்கிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அதெல்லாம் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். இது நார்மலாக சிம்பிள் மெஷர் தான். சம் ஆஃப் சேல்ஸுங்கிற காலத்தில் இருக்கிற வேல்யூவை சம் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இது நமக்கு கடைசி ஒரு சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். நான் பவர் பி ஃபைல் மூலம் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ்னு ஒரு மெஷர் கிரியேட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் எக்ஸ்பிரஷன் தான், சம் ஆஃப் சேல்ஸு. ஸோ இந்த மெஷரை கிரியேட் பண்ணியாச்சு. இதை ட்ராக் பண்ணி நான் இந்த என்னோடய விஷுவல் பேனில் எடுத்து போடும்போது எனக்கு வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ 2 மில்லியனுங்கிற ஒரு வேல்யூ, ஒரு சிங்கிள் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? சப்போஸ் என்னோட மெஷரில் வந்து நான் வந்து மேக்ஸ் ஆர்டர் டேட்னு கொடுத்தோம்னா என்னோட டேபிளில் இருக்கிற மேக்ஸிமம் டேட்டை எடுத்துகிட்டு வந்துடும். அதுவும் ஒரு சிங்கிள் டேட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் அந்த மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷனும் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸ்கேலார் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபுலர் ஃபங்க்ஷன். டேபுலர் ஃபங்க்ஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு டேபிளை தான் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த டேபிளில் ஒரு காலம் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் காலம் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கால்குலேட் டேபிள், ஃபில்டர், டாப்யூன், இந்த கீழே இருக்க ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எது கீழே வரும்னா டேபுலர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஓகேவா? நம்ம டைரெக்டாக மெஷரில் இந்த டேபுலர் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி மெஷரில் நம்ம எழுதி நம்ம ட்ராக் பண்ணி போட்டோம்னா எரர் தான் அடிக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஈஸ்ட் ரீஜனில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? இந்த ஆர்டர்ஸுங்கிறது டேபிள் நேமு, இது வந்து ரீஜியனுங்கிற காலம். இந்த காலத்தில் ஈஸ்ட்டுங்கிற ரீஜனை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு ஈஸ்ட் ரீஜன் ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இதை எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்கேலார் ஃபங்க்ஷனை தான் நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? டேபுலர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம டைரெக்டாக மெஷரில் யூஸ் பண்ணோம்னா அங்கே வந்து அது வந்து எரர் தான் அடிக்கும். ஓகேவா? அதை எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேபிள் கிரியேட் பண்ண வேண்டிய இடங்களில் நம்ம வந்து டேபுலர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எனக்கு வந்து ஈஸ்ட் ரீஜன் ரெக்கார்ட்ஸை மட்டும் தனியாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாடலிங் போயிட்டு நியூ டேபிள் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ என்னோட நேம் வந்து ஈஸ்ட் டேட்டான்னு கொடுக்குறேன். என்னோட டேபிள் நேமு கால்குலேட் டேபிள் நேம் வந்து ஆர்டர்ஸ். ஃபில்டர் கண்டிஷனில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரீஜியன்கிற காலத்தில் இருக்கிற ஈஸ்ட் ரீஜனை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் ஸ்கேலார் ஃபங்க்ஷனை டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? மெஷரில் நான் ஸ்கேலார் ஃபங்க்ஷனை டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ இது வந்து டேபிள் கிரியேட் பண்ண வேண்டிய கூடிய இடம். ஸோ இந்த இடங்களில் நான் வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷனை டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக யூஸ் பண்ணால் இங்கேயும் எரர் அடிக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஈஸ்ட் ரீஜன் ரெக்கார்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ண ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரீஜனில் இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஈஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா டேபுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே நேரத்தில் என்னென்னா நீங்கள் ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம டேபுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு மெஷர் எழுதுகிறேன். அந்த மெஷரையும் நான் மாடிஃபை பண்ணுறேன் ஆல்ரெடி இருக்கிற மெஷரே. ஸோ டேரெக்டாக நான் இப்போ கால்குலேட் டேபிள் ஆர்டர்ஸ் அந்த எக்ஸ்பிரஷனை போட்டோன்னா எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நான் வந்து டேரெக்டாக மெஷரில் போட்டால் எரர் அடிக்கும். அதே நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கால்குலேட் இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிப்பீங்க. ஃபில்டர் டேபிள் நேம் வந்து ஆர்டர்ஸ் கமா ரீஜியன் ஈக்குவல் டு ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெஷரில் நமக்கு வந்து 2 ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு டேபுலர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இதில் இந்த மெஷரில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெஷர் வந்து எவாலுவேட் ஆகும்போது ஃபஸ்ட்டு முதல்ல ஃபில்டர் பாட்டு தான் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபில்டர் பாட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், ரீஜியன்கிற காலத்தில் ஈஸ்ட்டுங்கிற ஐட்டத்தை ஃபில்டர் பண்ண சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணோம், இந்த பாட்டு என்ன பண்ணால், இது வந்து டேபுலர் ஃபங்க்ஷன், ஃபில்டருங்கிறது டேபுலர் ஃபங்க்ஷன். ஸோ இது நம்ம ஈஸ்ட் ரீஜியன் ரெக்கார்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிடும். ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டில் இருக்கிற சேல்ஸுங்கிற காலத்தில் இருக்கிறத வேல்யூவை சம் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதில் அக்ரிகேஷன் நடக்குது. ஸோ இது ஸ்கேலர் ஃபங்க்ஷன். அடுத்து இந்த கால்குலேட்டுங்கிறதும் ஸ்கேலர் ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம கால்குலேட்டுங்கிற ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இன்னும் சம்ங்கிற ஸ்கேலர் ஃபங்க்ஷனையும் ஒரு டேபுலர் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு டேபுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டேரெக்டாக மெஷரில் டேபுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்கிறேன். எரர் அடிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், the expression refer to multiple columns cannot be converted to a scalar value. ஓகேவா? ஸோ மெஷரால் ஒரு டேபிளை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? டேபிளில் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் சம் ஆஃப் சேல்ஸ் அதை ரிட்டர்ன் பண்ண முடியும். பர்டிகுலர் ஒரு காலத்தை அக்ரிகேட் பண்ணி அதை கொடுக்க முடியும், ரிட்டர்ன் பண்ண முடியும். பட் இப்படி ஒரு டேபிளை ரிட்டர்ன் பண்ண முடியாது. இப்படி டேபிளை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு நம்ம மெஷரில் டேபிள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு கால்குலேட்டுங்கிற ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபுலர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டேபுலர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்கேலாரும் கிடையாது, டேபுலரும் கிடையாது. இது இல்லாமே சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்னன்னா, அது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது, வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது, டேபிளையும் ரிட்டர்ன் பண்ணாது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஃபில்டர், யூஸ் ரிலேஷன்ஷிப்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஸோ நான் யூஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 டேபிளுக்கு இடையே இருக்கிற இன்ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப்பை ஆக்டிவேட் பண்ண யூஸ் ஆகும். ஓகேவா? அது எதையுமே ரிட்டர்ன் பண்ணல, ஜஸ்ட் ஆக்டிவேட் மட்டும் பண்ணி விடுது. கிராஸ் ஃபில்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 காலத்துக்கு இடையே இருக்கிற அந்த பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை யூனிடைரக்ஷனில் மாற்றும், யூனிடைரக்ஷனில் பை டைரக்ஷனில் மாற்றும். அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி விட யூஸ் ஆகும். இதுவும் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி விடுது அந்த டைரக்ஷனை. ஓகேவா? கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனை. ஸோ இந்த மாதிரி பவர் பியில் இருக்கிற டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஸ்கேலார், டேபுலர், திருப்பி இது இல்லாமல் சில ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்கேலார், டேபுலர் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி.